ஒரு பிச்சைக்காரன் ஓர் ஆலயத்தின் வாசலில் பிச்சை எடுத்து உணவு அருந்தி வந்தான். அப்போது அந்த ஆலயத்திற்கு ஒரு மகான் வந்தார். அவரிடம் பிச்சைக்காரன், சாமி, என் வாழ்க்கை கடைசி வரை இப்படிதான் இருக்குமா என்று கேட்டான். அதற்கு சாமியார், அது உன் தலையில் எழுதிய விதி, உன் வாழ்நாள் வரை இப்படிதான் இருப்பாய் என்றார். பிச்சைக்காரன், சாமி, என் தலைவிதி மாறாதா, நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு சாமியார், நீ சிவபெருமானை பார்த்தால் உன் தலையெழுத்து மாற வாய்ப்பு உள்ளது, அவரை போய் பார் என்றார். பிச்சைக்காரன் சிவபெருமானை பார்க்க புறப்பட்டான். உடனே வெகு நேரம் ஆகியதால் இரவு ஓய்வு எடுக்க ஒரு செல்வந்தர் வீட்டின் கதவை தட்டி, ஐயா, இன்று இரவு இங்கே தங்கி ஓய்வு எடுக்க அனுமதிக்குமாறு கேட்க, செல்வந்தர், நீ எங்கு செய்கிறாய் என்று கேட்க, அதற்கு பிச்சைக்காரன் நடந்ததை சொல்ல, செல்வந்தரும் அவர் மனைவியும் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் நீ என்று கேட்க, பிச்சைக்காரன், என்ன உதவி வேண்டும் சொல்லுங்கள், செய்கிறேன் என்றான். அதற்கு செல்வந்தரும் அவர் மனைவியும், எங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாள், ஒரே மகள்தான், அவள் பிறவி ஊமை, அவள் எப்போது பேசுவாள் என்று சிவபெருமானை கேட்டு சொல்ல வேண்டும் எங்களுக்கு என்றனர். அதற்கு பிச்சைக்காரன் சம்மதித்து இரவு ஓய்வு எடுத்துவிட்டு காலையில் புறப்பட்டான். வெகு நேரம் கடந்த பின் ஒரு பெரிய மலை வந்தது. அதை கடக்க முடியாமல் தவித்து இருந்த நேரத்தில் ஒரு மந்திரவாதி அங்கு வந்தார். அவர் பிச்சைக்காரனுக்கு, இந்த மலையை என் மந்திரகோள் மூலம் உன்னை கடக்க வைக்கிறேன், நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார். பிச்சைக்காரன், என்ன உதவி என்று கேட்க, மந்திரவாதி, நான் 500 ஆண்டுகளாக முக்தி அடையாமல் உள்ளேன், நீ சிவபெருமான என் முக்திக்கு என்ன வழி என்று கேட்டு சொல்ல வேண்டும் என்றார். அதற்கும் பிச்சைக்காரன் சம்மதம் தெரிவித்தான். மந்திரவாதி பிச்சைக்காரனை எளிதாக மலையை கடக்க உதவி செய்தார். மீண்டும் நடக்க ஆரம்பித்தான் பிச்சைக்காரன். அப்போது ஒரு ஆறு வந்தது. இந்த ஆற்றை கடக்க என்ன செய்வது என்ற யோசனையில் இருந்த பிச்சைக்காரனிடம் ஆமை வந்தது. அது பிச்சைக்காரனிடம் விசாரித்து, நான் உனக்கு உதவி செய்கிறேன், பதிலுக்கு நீ சிவபெருமானிடம் எனக்கு பறக்கும் சக்தி வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுச் சொல் என்றது. ஆற்றை கடந்து பிச்சைக்காரனை விட்டது. பிச்சைக்காரனும் ஒரு வழியாக சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்தடைந்தான். சிவபெருமானை பார்த்து ஆசி பெற்றான். சிவபெருமான், உனக்கு வேண்டியதை கேள் என்றார். ஆனால் 3 கேள்விதான் கேட்க வேண்டும் என்றார். பிச்சைக்காரன் யோசனை செய்தான். நாம் 4 கேள்வி கேட்க வேண்டும், சிவபெருமான் 3 தான் கேட்க வேண்டும் என்கிறார், என்ன செய்வது என்று புரியாமல் யோசனையில் இருந்தான். சற்று நேரத்தில் ஒரு யோசனை வந்தது. நாம் பிச்சை எடுத்தும் காலத்தை ஓட்டி விடலாம், ஆனால் அந்த 3 பேர்களின் பிரச்சனையாக தீரட்டும் என்று நினைத்து அவர்களுக்காக சிவபெருமானிடம் சொல்லி அதன் தீர்வை தெரிந்து கொண்டு திரும்பி வந்தான். வரும் வழியில் ஆமையை சந்தித்தான். ஆமை கேட்டது, என் கேள்விக்கு சிவன் என்ன சொன்னார் என்று. அதற்கு பிச்சைக்காரன், உன் ஓட்டை நீ கலட்டி எறிந்தால் உனக்கு பறக்கும் சக்தி வரும் என்றார். உடனே ஆமை தன் ஓட்டை கலட்டி பிச்சைக்காரனிடம் கொடுத்துவிட்டு பறந்து சென்றது. அந்த ஓட்டில் பவளங்கமும் முத்துக்களும் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். மந்திரவாதியை பார்த்து, உன் முக்திக்கு நீ செய்ய வேண்டியது அந்த மந்திரக்கோலை விட்டுவிட வேண்டும் என்றார். மந்திரவாதி அந்த மந்திரக்கோலை பிச்சைக்காரனிடம் கொடுத்துவிட்டு முக்தி அடைந்தார். மீண்டும் புறப்பட்டு செல்வந்தரை சந்தித்தான். செல்வந்தரிடம், உன் மகள் எப்போது அவள் மனதிற்கு பிடித்தவனை பார்க்கிறாளோ அன்று அவள் பேசுவாள் என்றான். மாடியிலிருந்து இறங்கிய செல்வந்தரின் மகள், அப்பா, இவர்தானே அன்று இரவு வந்து தங்கியது என்றாள். செல்வந்தர் தன் ஒரே மகளை பிச்சைக்காரனுக்கு மணமுடித்து வைத்தார். அன்று முதல் அவன் ஒரு செல்வந்தர் மற்றும் மந்திரக்கோள், இது தவிர பவளம், முத்துக்களும் அழகான மனைவி அமைந்து வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். இந்த கதையின் மூலம் நம்ம அறிந்து கொள்வது என்னவென்றால், நமக்காக கடவுளிடம் வேண்டுவதை விட பிற நலனுக்காக வேண்டினால் நம் துயரமும் பிறனின் துயரமும் மறைந்துவிடும், நம் தலையெழுத்து மாறிவிடும். நன்றி.